மாகாபா, புகழ், கானா வினோத் இவங்க 3 பேரும் வந்து என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திவாகர் வந்து இப்போ ஒரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பெருசா எந்த ஆதாரமுமே கிடையாது. கால்ல ஒரு காயத்த காமிக்கிறாரு. அது என்னமோ கீழ விழுந்த மாரி ஒரு சின்னதா ஒரு காயம். அந்த காயத்த காமிச்சுட்டு என்ன இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது. இப்ப மாகாபா, கானா வினோத், புகழ் இவங்க 3 பேரும் வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்ட குடுத்துட்டு, இப்ப வந்து அவங்க மீடியாவ தான் கேள்வி கேட்கறாங்க. இந்த ஆளெல்லாம் வந்து ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கறனால தான் அவர் இந்த ஆளு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் உண்மதான். அதான் சொல்றேன் இந்த மீடியாவுக்கு வேற வேலையே இல்ல. எதுக்கு தேவை இருக்கோ அதுக்கெல்லாம் மைக்க நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி தேவையில்லாம இந்த திவாகர் மாதிரி ஆளுங்கிட்ட தான் மைக்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. திவாகரை வந்து வெளியே பார்க்கும்போது எனக்கு பிடிக்காது. பிக் பாஸ்ல போனப்ப கூட இந்த ஆளெல்லாம் ஏன் உள்ள விட்டீங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. இந்த ஷோல பார்க்கும்போது என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. சரி ஓகே உள்ள இருந்தா ரைட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பெண்கிட்ட நடந்துக்கிற விதம் வந்து ஒன்றும் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது. அப்போ அப்போ திருப்பி எனக்கு தோணுச்சு எதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள விட்டீங்க அப்படின்னு. இப்போ நான் பிக் பாஸு, இந்த குக் வித் கோமாளி, இந்த விஜய் டிவிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கள தான் கேள்வி கேட்க முடியும். நீங்கள் கண்டென்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள உள்ளே விட்றீங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை உள்ளே விட்றனால யாருக்கு பிரச்சனை வருது? இவ்வளோ நாளாக ஷோக்கு வருஷக்கணக்கில் ஷோக்கு உழைச்சாலு இந்த மாதிரி மாக்காப்பாலாம் நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் புகழ், இந்த குக்கு வித் கோமாளியே முக்கால்வாசி பேர் பார்க்கறது புகழுக்காக தான். அவர் படத்தில் மொக்கையாக இருந்தாலுமே ஷோவில் வந்து நல்ல ஒரு காமெடியான ஒரு ஆள். இப்போ இவங்களாம் வந்து இவ்வளோ நாள் உழைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி திவாகர் மாதிரி ஆளை பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற ஆளை உள்ளே விடுறதுனால தான் இப்போ இவ்வளோ நாள் இந்த மாதிரி உழைச்சவங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வருது. அதனால இந்த மாதிரி விஜய் டிவி, பிக் பாஸ், இந்த குக் வித் கோமாளி இந்த மாதிரி உங்ககிட்டலாம் ஒன்றே தான் சொல்லிக்க முடியும். தயவுசெய்து இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக சோஷியல் மீடியாவில் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களாம் கொண்டு போய் ஷோவில் நிறுத்தி இருக்கிறவனை எல்லா அனுமதியும் கெடுக்காதீங்க. சரியா? திறமை இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடுங்க, திறமை இல்லாதவனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அவ்வளோதான். நான் உங்கள் கிரேஸ்ஜி.